7 days belly fat reset challenge-ல இன்னைக்கு டே 3 உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டே 1 to day 2 ப்ராக்டிஸ் பண்ணீங்க நான் நம்புறேன். 3ல நம்ம பார்க்க போற சேலஞ்ச் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கம்மியா சாப்பிட்டா நம்மளுக்கு பெல்லி ஃபேட்ஸ் அதிகமாகும், பெல்லி சைஸ் பெருசாகும். அதுதான் நிறைய ரிசர்ச்ல டேட்டால சொல்றாங்க. பெல்லி சைஸை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் ஜஸ்ட் 1 கப் ஆஃப் காஃபி, டேரெக்டாக லஞ்சுக்கு போயிடுறேன். இன்னும் சில பேர் ஜஸ்ட் 2 இட்லி, இல்லையா ஜஸ்ட் 1 கப் ஆஃப் சாலட். கம்மியாக சாப்பிட்டா பெல்லி ஃபேட் குறையுமா, எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெரி சிம்பிள். உங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூட்டிக்கு 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு 200 கிலோமீட்டர் போகணும்னா முடியாது இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம பாடிக்கு ரைட் ஃபியூவல், அதாவது ப்ராப்பரான ஃபுட் இல்லை அப்படின்னாக்க டெஃபினட்டாக நம்மளோட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிரும். நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆல்வேஸ் மஸ்ட் மேக் ஷூர் தட் தேர்ஸ் இனஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். அது இல்லாமல் ஜஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பெல்லி ஃபேட்ஸை பர்ன் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் நம்மளோட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது எல்லாமே வந்து கேலரிஸ் பர்ன் பண்ண முடியாமல் இங்கே வந்துட்டு ஃபேட்ஸை டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் பெல்லி ஃபேட் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். அதனால கம்மியாக சாப்பிடாதீங்க, ஈட் குட் ஃபுட், மேக் ஷூர் தட் யூ ஆர் கெட்டிங் 80% ஃபுல். அதாவது 100% வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஸோ 80% ஃபுல், தட் இஸ் அ கோல்டன் ரூல் ஃபார் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங்கில் அட்லீஸ்ட் 25 to 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளால நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணாது. ஸோ இன்னைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேங்கிறது காமிக்க போகிறேன். டுடே இஸ் வெஜிடேரியன், ஸோ ஐ காட் சம் ஆப்ஷன்ஸ் ஹியர். 2 இட்லி இருக்குது, தென் ஐ காட் த பச்சைப்பயிறு சுண்டல், அதுக்கப்புறம் நிறைய தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் வந்துட்டு ஐ போட் கருவேப்பிலை நிறைய உள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. ஸோ அந்த அயன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திஸ் இஸ் ப்ரோட்டீன், திஸ் இஸ் ஃபார் எனர்ஜி, கார்ப்ஸ், அண்ட் இதில் அந்த உளுந்து இருக்குது பாருங்கள், தட் இஸ் ஆல்சோ ப்ரோட்டீன். அண்ட் அட் த சேம் டைம் இதில் பார்த்தோம்னா பிகாஸ் இன்னைக்கு எக் இல்லை, வெஜிடேரியன், ஸோ அதனால் ஐம் ஹேவிங் அ கப் ஆஃப் சோய் மில்க். ஸோ இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. தென் ஐம் ஹேவிங் வாட்டர் வித் சியா சீட்ஸ். ஸோ இது வந்து டெய்லி ஐ யூஸ் டு ஹேவ் இட். So this is a very good calcium, fiber, omega-3 fatty acids and all these things. So like a balanced, nutritious diet, this will help to boost your metabolism. ஆன்டி-ஏஜிங்க்கு, மெட்டபாலிசம்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட பெல்லி ஃபேட்ஸ் பர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ரூல் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா சாப்பிடணும். சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ராங். ஸோ ஈட் குட் ஃபுட் வித் லாட் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் ஃபார் யோர் பிரேக்ஃபாஸ்ட். தட் வில் ஹெல்ப் யூ டு லூஸ் யோர் பெல்லி. டே 1 to day 7 எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளோட பெல்லி ஃபேட்ஸை பர்ன் பண்ண முடியும். See you all tomorrow. Stay active and stay fit. Thank you.